Welcome to my channel, my subscribers. Thank you. This video sponsored by Moat. Buy Moat Happy Online Shopping. Buy Moat e-shopping. இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது இன்று காலகட்டத்தில் பேசும் பொருளாய் இருப்பவர் யார் இந்த ஆதவ் அர்ஜுன் அவரை பற்றி பார்ப்போம். இன்றைய காலகட்டத்தில் தினம் தினம் பேசும் பொருளாய் இருப்பவர் ஆதவ் அர்ஜுன். யார் இந்த ஆதவ் அர்ஜுன்? திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய விசிக அதனுடைய துணை பொதுச் செயலாளராக இருந்தவர் தான் ஆதவ் அர்ஜுன். கடந்த 6/12/24 அம்பேத்கர் நினைவு தினத்தில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் பேசும்போது, தமிழகத்தில் மன்னராட்சி நடக்கிறது, பிறப்பால் ஒரு முதலமைச்சர் உருவாகக்கூடாது. அப்படி அவர் பேசியது திமுகவுக்கும் விடுதலை சிறுத்தைக்கும் இரண்டு தரப்பினருக்கே கொதிப்படைய வைத்தது. இந்த நிலையில்தான் விசிக துணை பொதுச் செயலாளர் பதவியில் இருந்து ஆதவ் அர்ஜுன் நீக்கப்பட்டார். தமிழக அரசியல் களத்தில் தற்போது அவர்தான் பேசும் பொருளாக இருக்கிறார். ஆதவ் அர்ஜுன் யார்? அவர் கடந்து வந்த பாதை என்ன? அவருடைய பின்புலம் என்ன? இது பற்றி தான் நாம் இப்போது விரிவாக பார்ப்போம். 5 ஆண்டுகளுக்கு முன் ஆட்டக்களத்தில் விளையாட்டு நாயகனாக இருந்த ஆதவ் அர்ஜுன் இன்று தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் மையப்புள்ளியாகவே மாறிவிட்டார். சொந்த ஊர் திருச்சி. தமிழகத்தோட முதல் பெண் IPS அதிகாரியான திலகவதியின் உறவுக்காரர். இளம் வயதிலேயே தன் தாயை இழந்து பெரியம்மா திலகவதியின் பொறுப்பில் வளர்ந்து, திலகவதி போலவே தாமும் பல சாதனை புரிய வேண்டும் என்று 5 வயதில் தாயை இழந்த துக்கத்தில் இருந்த ஆதவ் அர்ஜுனை IPS திலகவதி கூடைப்பந்து விளையாட்டின் மேல் ஆர்வம் இருந்ததால் தொடர்ந்து படிப்பு, விளையாட்டு என்று இருந்தவர் பாஸ்கெட் பால் சிறப்பாக விளையாடி மாவட்ட அளவில், மாநில அளவில் ஏராளமான போட்டிகளில் பங்கேற்று சிறப்பாக விளையாடி MCC காலேஜில் ஸ்போர்ட்ஸ் கோட்டாவில் சேர்ந்து பொலிட்டிக்கல் சயின்ஸ் இளங்கலை பட்டம் வாங்கி படித்து முடித்து முன்னாள் கூடைப்பந்து வீரரான ஆதவ் அர்ஜுன் தமிழ்நாட்டின் ஒலிம்பிக் சங்கத்தோட துணை பொதுச் செயலாளர் பதவியோடு மற்றும் பல்வேறு முக்கியமான பொறுப்புகளை இவர் வகிக்கிறார். பாஸ்கெட் பால் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியா தேர்தலில் வெற்றி பெற்று இந்திய கூடைப்பந்து சம்மேளனத்தோட தலைவராக இவர் இருந்து வருகிறார். 2017ஆம் ஆண்டு தலைவர் பொறுப்பேற்ற பிறகு தேசிய அளவில் தங்கம் வென்றது தமிழ்நாடு அணி. இந்த விளையாட்டின் துறை மூலம்தான் லாட்டரி அதிபர் மார்ட்டினிடமே நேரடியாக பேசி திருமணத்திற்கு சம்மதிக்க வைத்து அவர் மகள் டெய்ஸியை திருமணம் செய்து கொள்கிறார். தொழிலில் தம் குருவாக திருபாணி அம்பானியை ஏற்றுக்கொண்டு தொடர்ந்து தொழில் நடத்தி வெற்றிகரமாக விளங்கி வருகிறார். அப்துல் கலாமை சந்தித்து அவர் பாதையிலும் தன்னை செலுத்தி வளர்ந்து வருகிறார். அவர் சென்னையில் இருக்கும்போது தன் மனைவியுடன் மெரினா கடற்கரையில் நடைபயிற்சி செய்யும்பொழுது சிறு வியாபாரிகளை பார்த்து காலையில் 1000 ரூபாய் வாங்கி அதில் 1400 100 ரூபாய் வட்டியும் செலுத்தி 300 ரூபாய் தன் உழைப்பில் ஈட்டியதை கேட்டு தானும் கோவையில் மைக்ரோ ஃபினான்ஸ் உருவாக்கி பல ஏழைகளுக்கு உதவி புரிந்து வருகிறார். தொடர்ந்து ரியல் எஸ்டேட்டிலும் ஈடுபட்டு அதிலையும் லாபம் பார்க்கிறார். தன்னோடு மாமனார் அப்பொழுது குருவாகவும் ஏற்றுக்கொண்டு ஆதவ் மாமனார் மார்ட்டின் மீது பல குற்றச்சாட்டுகள் நிலவி வருகிறது. அந்த நிலையில் எல்லாம் தொழில் போட்டி காரணமாக தான் இந்திய லாட்டரி தொழில் அமைப்பு மத்திய அரசு அங்கீகாரத்துடன் நடைபெறுகிறது. GSTயும் இதற்கு முறையாக கட்டுகிறார்கள். மேற்கு வங்காளத்தில் லாட்டரி மூலம் சம்பாதித்த 4000 கோடிக்கு வரி கட்டியவர் என்னுடைய மாமனார். அதுபோல இந்தியாவில் அதிகமாக வரி கட்டக்கூடிய தொழிலதிபர் என்னுடைய மாமனார் என பல பேட்டிகளிலே சொல்லி இருக்கிறார். மேற்கு வங்காளத்தில் அவர் மாமனாரை அழைத்து பாராட்டியதையும் பல பேட்டிகளில் கூறியுள்ளார். மார்ட்டின் மாமனாரின் அவரின் வழியாக திமுகவிற்கும் இவருக்கும் நெருக்கம் ஏற்படுகிறது. இதனால்
2011 2016 வரை நடத்திய நமக்கு நாமே பயண திட்டத்தின் செயல்படுத்தியவர்களில் இவரும் ஒருவர். மற்றும் 2016 தேர்தல் வியூகம் வகுப்பாளர் சுனிலோடு சேர்ந்து திமுகவுக்கு பணியாற்றினார். 2019ஆம் ஆண்டு ஒன் இந்தியா அப்டேன்ஸ் நிறுவனத்தை தொடங்கி பின் 2019ஆம் ஆண்டு திமுகவுக்கு பணியாற்றி 2021ஆம் ஆண்டு தேர்தல் வியூகமான ரொம்பவே மாஸ்டரான பிரசாந்த் கிஷோரோடு இணைந்து திமுகவோடு பணியாற்றி இருக்கிறார். பிறகு திமுக தலைமையோடு ஏற்பட்ட சில கருத்து வேறுபாடு காரணமாக அங்கிருந்து கொஞ்சம் விலகி தன் தொழிலில் மட்டுமே கவனம் செலுத்த ஆரம்பித்தார். ஒன் மைட் இந்தியா அப்படிங்கிற நிர்வாகம் வால்ஸ் ஆஃப் காமன் ஃபவுண்டேஷனாக தேர்தல் வியூகம் நிறுவனமாக வந்த பிறகு உருமாற்றமானது. இந்த சூழலில்தான் விசிகாவுக்கு தேர்தல் வியூகங்களை வகிக்கிறார். அந்த கட்சியோடு இணைந்து ஆதர் அர்ஜுன் விடுதலை சிறுத்தைகள் கட்சியோடு பல்வேறு நிகழ்ச்சிகள் கூட்டங்களுக்கு வந்து ஒருங்கிணைப்பாளராகவும் இருந்து விசிகா விருது வழங்கும் கூட்டங்களில் விசிகாவில் சிறப்பாக செயல்பட்டதால் இவருக்கு துணை பொதுச் செயலாளர் பதவி. விடுதலை சிறுத்தை கட்சிகளின் வளர்ச்சிக்காக தன் முழு கவனத்தையும் செலுத்தி வந்தார். இந்த நிலையில்தான் திமுகவுக்கும் விசிகாவிற்கும் கருத்து மோதல்கள் ஆதவ் அர்ஜுன் வந்த பிறகுதான். இதனுடைய உச்சம்தான் சென்னையில் நடந்த புத்தக வெளியீட்டு விழாவில் அவர் பேசியதாக இப்போது கட்சியை விட்டு இடைநீக்கம் செய்யப்பட்டு இருக்கிறார். ஆதவ் இந்த நிலையில்தான் தன்னோட எக்ஸ் தளத்தில் என்ன சொல்லியிருக்கிறார். ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு என்ற முழக்கத்தோடு எளிய மக்கள் அதிகாரத்தை அடைவதற்கான பிரச்சார வியூகத்தில் மக்கள் சக்தியோடு விரைவில் உருவாக்குவோம் அப்படிங்கிற ஒரு போஸ்ட் போட்டு இருக்கிறார். இன்று அரசியல் களத்தை பரபரப்பாகவே வைத்திருக்கிறார் ஆதவ் அர்ஜுன். அம்பேத்கரின் மீதுள்ள ஈடுபாட்டால் இன்று அரசியலுக்கு வந்திருக்கிறார். விளையாட்டில் அவர் குருவாக இருந்தவர். விளையாடும் போது வெற்றியை மட்டுமே பார்க்க வேண்டும், அவமானங்களை பார்க்க கூடாது என்று கூறியுள்ளார். இப்போது அரசியலுக்கு இந்த வார்த்தை ஆதவ் அர்ஜுனுக்கு அப்படியே பொருந்தி இருக்கிறது, அப்படி என்றே சொல்லலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.